ஹாய் அண்ட் ஹலோ, இனிய காலை வணக்கங்கள். டிசம்பர் 31 இதோ இன்னும் நாளைக்கு இதே நேரம் 24 மணி நேரம் கூட இல்ல, நம்ம புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இந்த புத்தாண்டு நம்ம அனைவருக்கும் எல்லா விதமான சந்தோஷம், அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம், நல்ல சிந்தனைகள், நல்ல உறவுகளை ஈர்க்க இந்த புத்தாண்டு நமக்கு நிறைய சந்தோஷத்தை, நிறைய நல்ல நினைவுகளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தான் இந்த கோல் செட்டிங் ஒர்க் ஷாப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எஸ், ஸோ இப்போ நீங்க லைவா அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. முதல்ல ஓடி போய் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஓடி போய் ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வந்து எழுத ஆரம்பிங்க. ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரைட். இதை எழுதுறதுல தான் இருக்கு இந்த கோல்ஸ். சும்மா நான் வந்து கார் வாங்கிடணும், நான் வீடு வாங்கிடணும், நான் வந்து டயட் பண்ணணும், இது கோல்ஸ் கிடையாது. எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க, கவனிங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடா சிம்பிளா உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். இன்னைக்கு ரொம்ப அழகான கோல் செட்டிங் ஒர்க் ஷாப்ல நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு மெடிடேஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அழகான காலை வேலையில ஒரு அழகான ஒரு மெடிடேஷன்ல ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? சரி, பட் அதுக்கு முன்னாடி கோல்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம அட்டென்ஷனுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கறது. ஓகே, அது என்ன அட்டென்ஷன்? எனக்கு வந்து உடம்பை இளைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்னோட அட்டென்ஷன். என்னோட அட்டென்ஷன் வந்து நான் இளைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுல இருக்கு. இல்ல நல்ல உறவுகளை ஈர்க்கணும், என் பார்ட்னரோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும், நிறைய பணத்தை ஈர்க்கணும். சோ எனக்கு இருக்கிற அந்த ஆசைகள், அந்த அட்டென்ஷன், நான் எதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறேனோ அதுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கறது தான், ஒரு ஆர்டரை கொடுக்கறது. கிவ் ஆர்டர், ஓகே, டு அட்டென்ஷன். ஓகே, நம்மளுடைய எந்த சிந்தனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறோமோ அதுக்கு ஒரு ஆர்டரை கொடுக்கிறோம். கிளியரா? சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்ஸ் வந்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அதெல்லாம் இன்டென்ஷன் நிறைய. பட் அதை வந்து ஆக்ஷனபிள் பிளானா மாத்துறது தான் கோல் செட்டிங். அதை எப்படி ஆக்ஷனா கொண்டு வர்றது, இப்படி யோசிக்கிறது வந்து கோல் செட்டிங் கிடையாது. அதை எப்படி ஆக்ஷனா மாத்துறது. ஆசைப்படுறது ஒண்ணு, பட் எழுந்து போய் வாங்கினதான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கலாம், பட் எழுந்து போய் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுறதோ இல்ல போன் எடுத்து டெலிவரி பார்ட்னருக்கு போட்டு ஆர்டர் பண்றதோ தான் ஆக்ஷன். அங்க அப்பதான் அந்த பலன் கிடைக்கும். சோ அந்த ஆக்ஷனை கிரியேட் பண்றதுதான் இந்த கோல்ஸ் கேட்டலிஸ்ட் மாதிரி. சரி, ரைட். சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அழகா ஓடி போயிட்டு பேப்பர் பென் எடுத்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை முழுக்க பார்க்க போறீங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கீழேயும் கொடுக்க போறீங்க. இன்ஸ்பயர், INSPIRE, இன்ஸ்பயர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு மெடிடேஷனுக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அழகான காலை வேலை, சத்தமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல இப்ப வந்து ரொம்ப காமா இருக்கும். ஸோ அப்படியே உங்க இயர் பிளக்ஸ போட்டுட்டு வரீங்களா? மெடிடேஷனுக்கு போகலாம். நேரா உட்காந்துக்கோங்க. இந்த மெடிடேஷனை படுத்துக்கிட்டு பண்ண வேண்டாம், உட்காந்துட்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. நேரா உட்காந்துக்கோங்க. உங்க முதுகு தண்டு, உங்க ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா அலைன் பண்ணிக்கோங்க. சிட் கம்ஃபர்டபிளி, ரிலாக்ஸ், நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்ல டீப் பிரெத் எடுங்க. ரொம்ப சில்லுன்னு காத்து உள்ள போற மாதிரி இருக்குன்னா, ஏன்னா இப்ப குளிர்காலம், சில்லுன்னு காத்து உள்ள போற மாதிரி இருந்தாலும் அது அப்படியே சட்டிலா, உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டா அதை உள்ள இழுத்துக்கணுமோ மூச்சை உள்ள மெதுவா இழுங்க. ரொம்ப காமா பண்ணுங்க. there is no hurry. இங்க யாருமே உங்களை பதட்டப்பட வைக்கல. everything is so calm around you. மெதுவா மூச்சை மேல இழுங்க. ரிலீஸ். inhale, slowly inhale, release, slowly inhale, release. inhale பண்ணும்போது அப்படியே நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க உடம்புக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி, அப்படியே பிளஸ் 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 பிளஸ்ஸா உள்ள போற மாதிரி.
உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லோவா இருக்கலாம், பிங்கா இருக்கலாம், ஒயிட்டா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருந்து எடுத்து உங்க உடம்புக்குள்ள நீங்க ஈர்த்துக்கிறீங்க. யூ டேக்கிங் இட் வித்இன் யூ. உங்களுக்குள்ள அனுப்புறீங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணும்போது என்னெல்லாம் உங்களை வே டவுன் பண்ணுதோ, என்னெல்லாம் உங்களை பிடிச்சு இழுக்குதோ அதெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்றீங்க. பிரிங் இட் டவுன். உங்க ஷோல்டர்ஸ், தோள்பட்டை, உங்க வயிற்று பகுதி, உங்க கால்கள், உங்க தைஸ், தொடை, கைகள், எங்கெல்லாம் நீங்க டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்களோ, உங்க சின், உங்க சீக், உங்க தலை, உங்க விரல்கள் எதெல்லாம் டைட்டா பிடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. கவனம், கண்களை நல்லா முடிக்கோங்க. 2025ல நடந்த எல்லா விஷயமுமே ஒரு சாப்டர். ஒரு புத்தகத்தை மூடி வைக்கிற மாதிரி நம்ம அதை மூடி வைக்க போறோம். அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத விஷயம். அந்த புக் மூடி வைக்கப்பட்டது. அப்ப அங்க என்னெல்லாம் நம்ம விட போறோம்? நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குன விஷயங்கள், ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண விஷயங்கள், நம்மள விட்டுட்டு போன சுய நினைவோட விட்டுட்டு போன விஷயங்கள், நம்ம அப்படியே எக்ஸாஸ்ட் ஆன தருணங்கள், அர்த்தமே புரியாம எதுக்குன்னு தெரியாம நம்ம அழுத காலங்கள், செல்ஃப் டவுட், இது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற தவிப்பு, வருவாங்களா, இவங்கெல்லாம் இருப்பாங்களா, நம்மளுடைய சந்தேகங்கள், நமக்கு தேவைப்படாத மனிதர்களாகட்டும் சம்பவங்களாகட்டும் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க. லெட் இட் கோ அவே ஃப்ரம் யூ. உங்க கிட்ட இருந்து அது போகட்டும். எக்ஸேல், இழுத்து மூச்சு விட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் எதெல்லாம் என்ன ட்ரெயின் பண்ணுது அப்படின்றத, எதெல்லாம் என்ன தாழ்த்துது, எதெல்லாம் என்கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் எடுக்குதுன்றத இந்த வருடம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ், ப்ளீஸ் ஃபோக்கஸ் அண்ட் ரிலீஸ். எங்கெல்லாம் உங்களுக்கு வெயிட்டா இருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதவு முன்னாடி நிக்கிறீங்க. அந்த கதவு தங்கம் போல ஜொலிக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை சுத்தி நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. கிளவுட்ஸுக்கு நடுவுல அழகான ஒரு கோல்டன் கேட், கோல்டன் டோர் உங்களுக்காக மூடி இருக்கு. இத திறந்து பார்க்கணும்ன்ற ஆவல் உங்க அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஆழமா இருக்கு. திறந்துடணும்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. திறந்துடலாமா? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாமா? அப்படி அந்த கதவுகளை திறக்கிறீங்க. தள்ளி திறந்த உடனே உங்களை மாதிரியே ஒருத்தங்க அந்த சைடு நிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு, சந்தோஷமா, ரொம்ப ஆரோக்கியமா, முகத்துல wrinkles எல்லாம் இல்லாம ரொம்ப பிரைட்டா, நிறைய முடி, அழகான கண்கள், அழகான பொலிவான முகம், சந்தோஷமா இருக்கு. அவங்கள பார்க்கும்போது அவங்கள நீங்க பாக்குறீங்க. அந்த பாஸ்டர், அவங்க எப்படி நிக்கிறாங்க, அவங்க கண்கள், அவங்க சிரிப்பு, அந்த எனர்ஜி, அத பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இது நானா, அடே இது நானா அப்படின்னு சிரிக்கிறீங்க. இந்த வெர்ஷன், இந்த புது வெர்ஷன் ஆஃப் யூ. ஆமாங்க, நீங்க தான் அந்த அப்கிரேடட் வெர்ஷன். உங்க கண்ணு முன்னாடி 2026ல நிக்கிறீங்க. உங்களுக்கு மனிதர்களை நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரியும். பணத்தை ஈர்க்கிறதுக்கான எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. ஆரோக்கியத்தை மதிக்க தெரியும். உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க வாழ்க்கையின் கதைக்குள்ள ஒரு இமோஷனலான ஒரு ஸ்டெடினஸ கொண்டு வர தெரியும் உங்களுக்கு. எந்த ரஷ்ஷும் இல்ல, எந்த பேனிக்கும் இல்ல, ரொம்ப ரிலாக்ஸ்டா நிக்கிறீங்க. அந்த சிரிப்பே உங்களுக்கு தெரியுது அது நீங்க தான்.
எக்ஸைட்டடா இருக்கீங்கல்ல? அந்த இடத்துல நீங்க நின்னு கேக்குறீங்க, இங்க நான் என்ன கத்துக்கணும்? நான் என்ன கத்துக்கணும்னு நீ நினைக்கிற? நான் என்ன கத்துக்கிட்டா என் வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும்னு நீ நினைக்கிற? அப்படின்னு நீங்க அங்க கேக்குறீங்க. அங்க உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கேக்குது. அது என்ன வார்த்தைன்னு தெரியணுமா? அது என்ன வார்த்தைன்னு தெரியணுமா? அமைதி. இந்த வருடம் ரொம்ப அமைதியா பணத்தை ஈர்க்க போறீங்க. ரொம்ப அமைதியா உறவுகளை, தேர்ந்தெடுத்த உறவுகளை, உங்களை முன்னேற்றக்கூடிய உறவுகளை உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்க போறீங்க. ரொம்ப தெளிவான சிந்தனைகளை இந்த வருடம் ஈர்க்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமான, மரியாதை தக்கக்கூடிய ஆரோக்கியத்தை ஈர்க்க போறீங்க. அமைதிதான் இந்த வருஷம் உங்களுக்கான தீம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க, ரொம்ப நிலையான அமைதி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என் கூட வா அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற நீங்க அழைக்கும் பொழுது வேண்டான்னு சொல்லலாமா? நீங்களும் அந்த கதவை தாண்டி போங்க. எல்லாமே அபண்டன்ட்டா உங்களுக்கு கிடைக்க அந்த கதவு உங்களுக்காக திறந்து காத்துக்கிட்டு இருக்கு. மனசார சொல்லுங்க, ஒரு நிறைவான வாழ்க்கைக்காக நான் தயாராக காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் பணம், ஆரோக்கியம், காதல், அன்பு அனைத்தும் எக்கச்சக்கமாக உள்ளது. நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களை சுத்தி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஒரு நொடி நினைச்சு பாருங்க. அதோட என்ன வேணும்ல? உங்க உடம்பும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்குது. வாங்க 2026க்குள்ள நீங்களே உங்களை அழைச்சுக்கிட்டு போறீங்க. சந்தோஷமா மகிழ்ச்சியா உள்ள வாங்க. உங்க மூச்சு காத்த கவனிங்க. உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. கண்களை மெதுவா திறங்க. நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. கண்களை மெதுவா திறங்க. அழகான ஒரு புன்னகை, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல். எஸ், இந்த ஸ்மைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026ல அமைதியோட ஒரு கொஞ்சம் புன்னகையும் சேர்த்துக்கோங்க. சிரிப்போமே, நல்லா சிரிப்போம், ஆரோக்கியமா சிரிப்போம், உல்லாசமா சிரிப்போம். சந்தோஷம் நமக்கானது. வாங்க, உங்க புக்கும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. ஒரு சில கேள்விகள் உங்களுக்காக நான் குறிச்சு வச்சிருக்கேன். அதை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச போறேன். எழுத ஆரம்பிக்கலாமா? எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஓ, இதுதான் ஆச்சா, இது நடக்கலையா? நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். எதை பத்தியும் நம்ம யோசிக்க போறது கிடையாது. மனப்பூர்வமா எழுத போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்காக 1 minute செட் பண்ண போறேன் என்னோட கிளாக்ல. ஓகே, டைமர் செட் பண்ண போறேன். 1 minute. ஓகே, நான் உங்களுக்கு இங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். 5 கேள்விகள் தான், மொத்தமா 6 கேள்விகள்னு வச்சுக்கலாமா? இங்க கிளாக் செட் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு இங்க தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு டைமர் செட் பண்றேன். செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். கேள்விகளை கேட்டுட்டு எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லுவேன். சரி, ஏன் நான் 1 minute மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறேன்னா, அதுக்கு மேல எழுதுறதெல்லாம் கதை. யோசிச்சோன்னா, கேள்வியை கேட்டோன்னா அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ எழுதுங்க. கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். 2 பாயிண்ட்னாலும் நச்சுன்னு எழுதணும். சரிங்களா? your time starts now. எதுக்கு? முதல் கேள்வி, எந்த ஒரு விஷயம் 2025 விடாம பிடிக்க வச்சது? ஒரு விஷயம், இந்த விஷயத்தினாலதான் என்ன நடந்தாலும் சரி 2025 நான் கிராஸ் பண்ணியே ஆகணும். ஒரு நொடியும் எனக்கு கஷ்டமா இருந்தது, ஆனா நான் தாண்டி வந்துட்டேன்னா அதுக்கு காரணமான ஒரு விஷயம் என்ன? எழுதுங்க. your time starts now. 1 நிமிஷம் தான் டைம். எழுதுங்க.
உங்களை அப்படி கடிச்சு புடிச்சு வச்ச அந்த ஒரு விஷயம் என்ன? இதுக்காக தாங்க நான் போராடினேன். 2025 தாண்டி வந்துட்டேன், 26க்குள்ள வந்துட்டேன். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. ஒரு விஷயம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு வரியா கூட இருக்கலாம். ரொம்ப எல்லாம் எழுதாதீங்க, திருக்குறள் அளவுதான் இருக்கணும். 20 செகண்ட்ஸ் மோர். நீங்க 2-3 விஷயம் ஆட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், பட் மெயினா ஒண்ணு இருக்கணும். ஓகே, 5 செகண்ட்ஸ் மோர். ஸ்டாப். இதுக்கு மேல எழுதாதீங்க, அறகுறையா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல எழுதாதீங்க. ஏன்னா அந்த டக்குனு ஞாபகம் வர விஷயங்கள் தான் முக்கியம். 2வது கேள்வி, 2025ல இது வேலைக்கே ஆகாது, இந்த விஷயத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எனர்ஜியை கொடுக்கறேன், ஆனா இதோட ரிட்டர்ன் வந்து 0% தான் ரிட்டர்ன். இதனால எனக்கு துளி கூட எந்த ஒரு பலனும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இதை செஞ்சு நான் டைம் வேஸ்ட் பண்றேன், எனர்ஜியை வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த 1 இல்லைன்னா 2 விஷயம் என்ன? ஸ்டார்ட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பலனே இல்லை, ஆனா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எந்த விஷயம்? 0. அதனால எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒண்ணு இல்லைன்னா 2. இன்னும் 30 நொடிகள், 30 செகண்ட்ஸ் இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க, உண்மையா எழுதுங்க. இதை யாரும் படிக்க போறது கிடையாது. சோ எழுதுங்க. இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்கு. டைமர் வச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிளியரா தெரியாது, ஏன்னா லைட் அடிக்குது இல்லையா, இருட்டா இருக்கு. ரைட், ஸ்டாப். ஓகே, 3வது கேள்வி. உங்களுக்கு 2024 முடிஞ்சு 25 வரும்போது இதை நான் கண்டிப்பா செய்வேன்டா அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, யூ மேட் அ ப்ராமிஸ் டு யுவர் செல்ஃப். பட் உங்களால அத பண்ண முடியல. நீங்களே கான்சியஸா அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. சரி அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலான்ட்டு. அது எந்த விஷயம்? இதை நான் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா கான்சியஸா பண்ணாமையே விட்டேன். அது எந்த விஷயம்? எழுதுங்க. எவ்வளவு விஷயமா வேணாலும் இருக்கலாம், எழுதுங்க. யுவர் டைம் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். 5 செகண்ட்ஸ் ஓவர். ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. இது உங்களுக்கானது, யாருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் கிடையாது. நீங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்க போறது கிடையாது. இன்னும் 30 செகண்ட். எழுதுங்க, ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. Five seconds more. Stop. ரைட், 4வது. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஒரு தடவை 2025ல ஒரு தடவை முடிவெடுக்கும் போதும் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய டெசிஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுச்சு? ஏதாவது ஒரு மேஜர் டெசிஷன் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஒரு தடவையும் அந்த டெசிஷனை, ஏதோ ஒரு டெசிஷனை எடுக்கும் போதும் அந்த ஒரு இமோஷன் வந்து நின்னுது. பயமா, கில்ட்டா, இல்ல ஏதாவது ஒரு ப்ரெஷரா, இல்ல என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டா, எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்க விடாம உங்களை தடுத்துக்கிட்டே இருந்தது? எந்த இமோஷன்? நான் மனிதரை கேட்கல, எந்த இமோஷன்? பயம், ஒரு இன்செக்யூரிட்டி, டவுட், ப்ரெஷர், ப்ரூவ் பண்ணுன்ற தாட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய. எதுன்றத எழுதுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ்.
யோசிங்க, யோசிச்சு எழுதுங்க. நீங்க இங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கல, திருப்பியும் சொல்றேன். யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ், அவ்வளவுதான். யூ ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். half a second more, 30 seconds தான் இருக்கு இன்னும். எழுதுங்க. Fifteen seconds more. நல்ல சில்லுன்னு இருக்குல்ல. 5 seconds more. Stop. Right. கடைசி கேள்வி. 2026ல இல்ல 2025 எடுத்துப்போம். இத நான் ரிப்பீட் பண்ணிருக்க கூடாது. எனக்கு தெரியும் நான் தப்பு செய்யறேன்னு. நான் ரிப்பீட் பண்ணிருக்க கூடாது. ஆனா நான் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது கோபமா இருக்கலாம், ஒருத்தருங்க கிட்ட பேசுறதா இருக்கலாம், பணம் இழப்பா இருக்கலாம், ஓவர் திங்கிங்கா இருக்கலாம், மன்னிக்க முடியாம தவிக்கிறதா இருக்கலாம். இத நான் என்னால முடியும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா அது என்ன? அதை எழுதுங்க. உங்க புத்தகத்துல எவ்வளவு வேணாலும் எழுதலாம், 10 கூட எழுதலாம். எழுதுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எழுதுங்க. எழுதுங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விதான், சட்டுன்னு எழுதி முடிச்சுட்டு நம்ம கோல் செட்டிங்குள்ள இறங்கிடலாம். ஓகே, இதெல்லாம் உங்களையே நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 30 seconds more. எழுதி முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. Right, 5 seconds more. Stop. Okay. ஒரே ஒரு கேள்விதான். 2025ல உங்களை எங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணீங்க, எங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க? உங்களுக்கே தெரியும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பீங்க, பட் வேலைக்கு ஆயிருக்காது. சத்தியமா இதனால முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, பார்த்தா அழகா அதை பண்ணி முடிச்சிருப்பீங்க. எது? எழுதுங்க. ரைட் இட். உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணணும்னா கூட ஷேர் பண்ணலாம் சாட்ல. I'll be there to read it. Thirty seconds more. Fifteen seconds more. Five seconds more. Stop. Right. இதோட இதை மூடி வச்சிடலாம். ஓகே, சரி. இப்ப என்ன பண்ண போறீங்க, நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க், உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லி தரப்போறேன். அதுல என்னன்னா 3 விஷயங்கள் தாங்க. ஒரு கோல் செட்டிங்ல 3 விஷயம் தான். நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, நம்மளுடைய அட்டென்ஷன், நம்ம யோசிக்கிற, ரொம்ப முக்கியமா யோசிக்கிற அந்த முக்கியமான விஷயத்துக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது தான் கோல் செட்டிங். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது. இதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ஐடென்டிட்டி. ஓகே, எனக்கு என்ன வேணும், என்னவா மாறணும், எனக்கு என்ன வேணும், அதுதான் ஐடென்டிட்டி. ஐடி கார்டு எடுத்துட்டு போறீங்கல்ல, இன்னார், என்னோட ரோல் நம்பர், நான் என்ன படிக்கிறேன், எந்த காலேஜ், சைன், பிளட் குரூப், உங்களுக்கான ஐடென்டிட்டி அந்த கார்டு. அந்த மாதிரி ஐடென்டிட்டி, என்ன சாதிக்கணும், வாட் டு ஐ வாண்ட், என்ன வேணும், என்ன கேட்க போறேன் அப்படின்றது. ரெண்டாவது ஒரு சிஸ்டம். ஒரு விஷயத்தை எப்படி திருப்பி திருப்பி பண்றது. திருப்பி திருப்பி நம்ம ஏன் பண்றோம், திருப்பி திருப்பி பண்ணதான் ஞாபகம் வரும். சித்திரம் வரைஞ்சு பார்க்கணும், செந்தமிழ் நாப்பழக்கம், பேச பேச வரும்.
சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். வரைய வரைய பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட் ஆகும். பேச பேச வார்த்தைகள் அப்படியே தளராம அப்படியே பியூட்டிஃபுல்லா வந்து. ஸோ சிஸ்டம். மூணாவது அவுட்கம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. இந்த ஐடென்டிட்டியில ஒரு விஷயத்த நான் அடையணும்னா நான் என்னவாக மாறணும்? உதாரணத்துக்கு, இனிமே எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்காம நான் இங்க ரீஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நான் பணத்தை ரொம்ப காமா, ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ற ஒரு பர்சனாலிட்டி. ஆட்டோ பைலட் மோட்ல எனக்கு பணம் வந்து சேருது. இது எப்படி இருக்கு? எனக்கு பணம் வேணும் அப்படின்றது ஒண்ணு. ஆட்டோ பைலட் மோட்ல நான் எதுவுமே பண்ணல, ஆனா பணம் என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான சிஸ்டம் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுதான் ரெண்டாவது பார்க்க போறோம். பட் ஆட்டோ பைலட் மோட்ல எனக்கு பணம் வருது. அண்ட் பணத்தை நான் ரொம்ப காமா, ரொம்ப கான்ஸ்டன்டா, ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் மை ஃப்ரெண்ட். அது எப்படி இருக்கு? அந்த ஐடென்டிட்டி புரியுதா? அதே நல்ல ஆரோக்கியம் வேணும்னா நான் வந்து என்னோட உடம்ப மதிக்கக்கூடிய ஒரு மனிதரா மாறிக்கிட்டு இருக்கேன். மாறிட்டேன். நம்ம ஐடென்டிட்டி. அதே எனக்கு வந்து நான் வந்து ஒரு சந்தோஷமான உறவுல இருக்கேன், ஆரோக்கியமான உறவுல இருக்கேன். என் மனசுல பட்டதை ரொம்ப தெளிவா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மனிதரா நான் மாறிட்டேன். எனக்கான இமோஷனல் சேஃப்டி அண்ட் பேலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய மனிதரா நான் மாறிட்டேன். என் வாழ்க்கையில வரக்கூடிய உறவுகள் ரொம்ப மியூச்சுவலா ப்ரொக்ரெசிவா இருக்கிறத நான் கவனிக்கிறேன். அதை நான் வரவேற்கிறேன். இது எப்படி இருக்கு? சோ சும்மா பார்த்தாலும் ஐ எம் ரிச், ஐ எம் அபண்டன்ட், என்கிட்ட எல்லாம் இருக்கு. டோன்ட் சே தட். நான் கான்ஸ்டன்டா ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால நான் அப்படியே பெர்ஃபெக்டா எனக்கு எல்லாமே மேஜிக்கலா நடக்குது. மிரக்கிள்ஸ் என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி. என்ன பண்ணன்னு போறீங்க, என்னவா மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எழுதுங்க. I want to become rich. அப்போ நாங்க சொன்ன பணத்துக்காக சொன்னது, ஆரோக்கியத்துக்காக சொன்னது, உறவுக்காக சொன்னது, அபண்டன்ஸ்க்காக சொன்னதை ஞாபகம் வச்சு நம்ம ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண போறோம். எழுதுங்க. இப்போ உங்களுக்கு உறவா இருக்கலாம், பணமா இருக்கலாம். உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்க இன்னைக்கு எழுத போறீங்க. பண்ணலாம். ஐ வில் கிவ் யூ டைம். பண்ணலாம். அடுத்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண போறீங்க. இது வந்து போரிங்கா இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப சின்னதா இருக்கணும். போரிங்கா இருக்கக்கூடாது. பட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸா இருக்கணும். காலைல எழுந்தோடனே சுடு தண்ணி குடிக்கிறது. ஓகே, குளிச்சுட்டு வந்த உடனே இருக்கிறத அடிச்சு சாப்பிடாம கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது. இட்ஸ் குட். காலைல எழுந்தோடனே என்னோட பென், என்னோட புக்கை வச்சு நான் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிச்சிருவேன். இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் மை கிராட்டிடியூட். ஓகே, அங்க புக் ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் மை கிராட்டிடியூட். நான் எழுதிட்டு என்னோட குரூப்புக்கும் நான் அனுப்பிடுவேன். நான் நைட் சொல்றேன்னா நைட் எழுதிடுவேன், டேல சொல்றேன்னா டேல. அது எப்போவோ அது அந்த வேலை நடந்துடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், டெய்லி பண்ணக்கூடியது. நான் வந்து என்னைக்காவது ஒரு தடவை பண்றதுக்கும் ரெகுலரா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு, நான் இந்த வருஷம் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் சேர்க்கணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 1 லட்சம் இந்த வருஷம் நான் சேர்க்கணும்னு நினைச்சிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் 1 லட்சம் சேர்க்கணும், 1 லட்சம் சேர்க்கணும், 1 லட்சம். யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன்ஸ். மாசம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு பணம் வெளியில போகுது, எவ்வளவு இன்கம்மா இருக்கு, எவ்வளவு பணம் வெளியில போகுது, எவ்வளவுதான் நான் சேவ் பண்றேன். 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுல வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், எல்லாம் போய் கடைசியில நிக்கிறது வந்து ஒரு 10,000 ரூபாவா இருக்கலாம். அந்த 10,000 ரூபாவை நான் பேங்க்ல போட போறேன். அது என்னது இல்ல, நான் பேங்க்ல போட்டுட்டேன், சேவ் பண்ணிட்டேன். அப்போ 12 மாசம் கழிச்சு 1 லட்சத்தி, புரியுதா, 1 லட்சத்துக்கு மேலேயே உங்க கையில இருக்கும். 1,20,000 ரூபாய் உங்க கையில இருக்கும். இந்த மாதிரி பிளான், ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. அப்போ வாரம் நான் உட்காந்து கணக்கு எழுதுறேன். பண்ணிருக்கேங்க. நாளுக்கு நாள் எழுதியிருக்கேன். வாரம் இல்ல, நாளுக்கு நாள் எழுதியிருக்கேன். என்ன பணம் வரது, எங்க பணம் வெளியில போகுது, எவ்வளவு சேமிக்கிறேன், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது சேமிக்கிறது பேங்க்ல சும்மா போய் தூங்க போற பணம். பட் எதுக்குன்னா ஒரு நகை வாங்கலாம், ஒரு நகைச்சீட்டு கட்டுறேன், நகைச்சீட்டு வாங்கலாம், அதுக்கு பணம் போடலாம், சேரிட்டிக்கு கொடுக்கணும். சோ இதெல்லாம் தினசரி எழுதுங்க. எங்க அப்பா எழுதியிருக்காரு, எங்க தாத்தா எழுதினாரு,
நான் இவ்வளவு வருஷம் எழுதல, சும்மா அந்த டிராமாலாம் நான் போட மாட்டேன். இப்போ ஒரு 2 வருஷமா எழுதுனேன். இப்ப கொஞ்சம் விட்டுட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பா அது திருப்பி எழுதணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதேதான் ஒரு உறவா இருக்கட்டும். இன்னமே என்ன யாராவது ட்ரிகர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதான் பண்ண, இதெல்லாம் சிஸ்டம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். நீதான் பண்ண அப்படின்னு யாராவது உங்களை பிளேம் பண்ணா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது ஒரு 10 செகண்ட் ரூல் வச்சுக்கோங்க. ஒரு 10 நொடிக்கு எதை பத்தியும் யோசிக்காதீங்க, எதையுமே பண்ணாதீங்க, காமா இருங்க. as a 10 second rule you will not get triggered. உங்களை சப்ரஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லல, உங்க இமோஷன்ஸ் சப்ரஸ் பண்ணிட்டு இருங்கன்னு நான் சொல்லல. 10 நிமிஷம் நீங்க காமா இருந்துட்டாலே அவங்களால உங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. அது என்ன நான் இவ்வளவு கத்துறேன், நீ பாட்டுக்கு காமா இருக்க, நீங்க தான் அங்க ஆக்சுவலி வின்னர். ட்ரை பண்ணி பாருங்க. 10 செகண்ட் வேலை செய்தா, 20 செகண்ட் வேலை செய்தா, 30 செகண்ட் வேலை செய்தா. அவங்க சொல்றத கேட்காதீங்கன்னு சொல்லல, அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணும் போது அது ட்ரிகர்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். அவங்க ட்ரிகர் பண்ணும்போது நம்மளும் இரிட்டேட் ஆகக்கூடாது. அந்த ட்ரிகருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் குவைட்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் திங்கிங் நீங்க கொண்டு வரணும். இந்த கேரக்டருக்கு சொன்னா புரியாது, இப்ப கத்துனா பிரச்சனை ஆகும். அந்த 10 செகண்டுக்குள்ள நீங்க யோசிக்கணும், இதை நான் சண்டே ஆக்க போறேன்னா காரியமா வீரியமா. 2 விஷயம் தான். எங்க அம்மா எப்படி கேட்பாங்க, காரியமா வீரியமா. கோவப்பட போறியா, வேலையை நகர்த்திக்க போறியா, வேலையை நகர்த்திக்கணும், அப்ப பேசாம போ. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். ஓகே, சோ ரிலேஷன்ஷிப்ல படப்படன்னு பேசுற ஆளா நீங்க, சில். ஒரு இமோஷனல் சேஃப்டி. நெக்ஸ்ட் டைம் ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுக வரலாம், கஷ்டமா இருக்கலாம், முதல்ல அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. bring some system into your life. ரெகுலரா தண்ணி குடிப்பேன், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் கொடுப்பேன். இந்த வலிக்கு பேர் என்ன, சும்மா எனக்கு கஷ்டமா இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை. அந்த வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனைன்னு சொல்றவங்களுக்கு முதல் பிரச்சனை ஒன்னா பணம், இல்லைன்னா உறவுகள். வேற எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இவ்வளவு வருஷம் சர்வீஸ்ல நான் சொல்றேன், மோஸ்டா இதுதான். மற்றபடி இருக்கலாம் ஒரு ஃபியூ பீசஸ் ஹியர் அண்ட் தேர். கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ ஆரோக்கியமா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், இன்னர் பீஸா இருக்கட்டும், அபண்டன்ஸா இருக்கட்டும், எனக்கு நிறைய வரணும். அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய வரணும். முதல்ல கமெண்ட் அடிக்காது, என்கிட்ட இது இல்ல அது இல்ல, நாட் குட் எனஃப், நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்ல, எதுவுமே எனக்கு சரியா நடக்க மாட்டேங்குது. டோன்ட் கீப் சேயிங் தட். வரணும், நம்மளை தேடி வரணும்னா நம்ம முதல்ல நம்ம கிட்ட வரதை பார்த்து நம்ம சிரிக்கணும். வரும்போதே முறைச்சுக்கிட்டு கரிச்சுக்கிட்டு கடுகடுன்னு இருந்தா வரதை என்ன பண்ணும், யூடர்ன் போட்டு போயிடும். கரெக்டா? சோ ரிசீவ். ஓகே, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவுட்கம் எப்படி இருக்கும், ஒப்சஸ்டா இல்லாம ப்ரோக்ரஸிவா இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும். நீங்க எங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவையோ அங்கங்க பண்ணிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? இதுதாங்க மேஜர் கோல் செட்டிங்கோட பிளான். ஐடென்டிட்டி, சிஸ்டம், அவுட்கம். ஸோ சிஸ்டமைஸ்டா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். விஷன் போர்ட்லாம் நானே பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த தடவை இன்ஸ்டாகிராமை எந்த நியூ இயர் எடுத்தாலும் விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க, விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க. நான் விஷன் போர்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். விஷன் போர்ட்ஸ் வில் ஒர்க் only if you take action. ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தா அதை அட்ராக்ட் பண்ணுவோன்றத நானும் நம்புறேன். பட் அப்படியே நான் அப்படியே உட்காந்து அதை அப்படியே எனக்கு இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா நகருமா? ஐ ஹாவ் டு டேக் சம் குவான்டிஃபையபிள், குவாலிஃபையபிள் ஆக்ஷன் இல்லையா? அதுதான் இந்த கோல்ஸ். அதுக்குதான் இந்த சிஸ்டம். உங்க ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அவுட்கம் இருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்க அதை மாத்திக்கிட்டே இருக்கலாம். அதுதான் இதோட கேம். நீங்க ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது, மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி 3-3-3 மெத்தட் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஓகே, இப்ப வரீங்களா? தயாரா இருக்கீங்களா? நம்ம கோல் செட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே, சோ முதல்ல 3 கோல் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்னென்ன வேணும். அப்போ ஐ வாண்ட் மணி அப்படி எழுதாதீங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் டு பி அபண்டன்ட், ஐ வாண்ட் டு அட்ராக்ட் ரிலேஷன்ஷிப், இப்படிலாம் எழுதாதீங்க. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, பின்னாடி போய் பாருங்க என்ன சொன்னேன். பணத்தை நான் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவேன், என் கையில இருக்கிற பணத்தை சூப்பரா இன்வெஸ்ட் பண்றேன், நான் ஈர்க்கக்கூடிய உறவுகள் என்னை சந்தோஷமாக வைக்கக்கூடிய உறவுகளா இருக்கு, அந்த திறமை எனக்கு வந்ததுல எனக்கு சந்தோஷம், அப்படியான உறவுகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். சூப்பரான ஆரோக்கியம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிடுறேன்,
சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் சூப்பரான மனிதர்கள். சோ சூப்பரா எல்லாம் எழுதுங்க. 3 விஷயம் எழுதுங்க சூப்பரா. ஓகே, கவனிங்க. 3 விஷயம் எழுதுங்க. அந்த 3 விஷயம் நடக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வெயிட் லாஸா இருக்கலாம். இல்ல, ஐ குட் திங்க் ஆஃப் சோ மெனி திங்ஸ். பிசினஸ் வளர்க்க போறேன்டா இந்த வருஷம். அதுக்கு என்ன சிஸ்டம் கொண்டு வர போறீங்க? நான் பிசினஸ் வளர்க்க போறேன். உறவுகளுக்கு இன்னும் நேரம் கொடுக்க போறேன். இன்னும் நேரம் ஒதுக்க போறேன். நான் வெயிட் லாஸ், பிசினஸ், உறவுகள், வெயிட் லாஸ். இது என்னோட 3 விஷயம். அப்ப பிசினஸ்க்கு நான் எப்படி எழுதணும்? சிஸ்டம்ல நான் என்ன பண்ண போறேன்? இந்த சிஸ்டம்ல 10 நாள் போடுவேன், திடீர்னு 2 நாள் காணா போயிடுவேன். இனிமே அதை பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்டா இருக்கணும். பிசினஸ் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள்ல நான் வளரணும்னு நினைக்கிறேன். முழுசா இல்லைனாலும் ஒரு அளவுக்கு வளர்க்கணும். ஒரு நம்பர் வச்சிருக்கேன், அந்த நம்பரை அச்சீவ் பண்ணணும். அதை நான் எழுதுவேன் இல்லையா சிஸ்டம்ல. உறவுகள்ல என்ன? உறவுகளுக்காக அவர்கள் என்கிட்ட வரணும்ன்றதை விட அவர்களுக்கான நேரத்தை நான் ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் இல்ல, ஐ ஷுட் கிவ் தெம் தட் டைம். நான் பெஸ்டா அப்படி கிடையாது. ஐ வாண்ட் டு கிவ் தெம் தட் டைம். அதை எப்படி பண்றது யோசிக்க போறோம். அண்ட் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், பிசினஸ், உறவு, ஆரோக்கியம், டயட். டயட் மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் ஸ்கிப்பிங்காவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ண முடியல, அதுக்கான நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறேன். சோ 20 நிமிஷம் டெய்லி 20 நிமிஷம். அப்ப அந்த 20 நிமிஷம்னு சொன்னா பத்தாது. 20 நிமிஷத்துல நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கிப்பிங் பண்ண போறேன், வாக்கிங் பண்ண போறேன், சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போறேன். ஓகே, அண்ட் ஃபுட்ல ரொம்ப கான்சியஸா இருக்க போறேன். இந்த தடவை ஊருக்கு போலன்னு, பையனுக்கு லீவ் கிடைக்கலன்னு கண்ணா பின்னான்னு வெளில போய் சாப்பிட்டாச்சு. அப்ப என்ன பண்ணணும்? அதுல பண விரயமும் இருந்திருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த ரொம்ப நாள் வெளியில போகாம ஒரு ஃபேமிலி டைம், ஃபேமிலி பாண்டிங், பாட்டு கேட்டுட்டு போறது, கார்ல லாங் டிரைவ் போறது, இதெல்லாம் நடந்தது. ஆனா இதுல என்ன ஆச்சு? டெய்லி லேட்டா தூங்குறதுனால பையனோட தூக்கமும் கம்மியாச்சு. சோ இனிமே நான் கொஞ்சம் என்ன ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டேன்னா அவனுக்கும் மற்றவர்களுக்கும் குடும்பத்துல இன்னும் பெட்டரா இருக்கும். இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் சிஸ்டமா கொண்டு வரணும். அப்போ இதோட அவுட்கம் எப்படி இருக்கணும்? சோ வரக்கூடிய 3 மாசத்துல அட்லீஸ்ட் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் கேஜி குறைக்கணும். பிசினஸ்ல ஒரு 5 விஷயம் வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது நான் பண்ணிருக்கணும் இந்த அடுத்த 3 மாசத்துல. ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 5 நினைச்சேன், 5த்தையும் பண்ணணும், அதுதான் எனக்கு வெற்றி. பிராக்டிக்கலா இருக்கும். 3 விஷயம், 5ல 3 விஷயம் பண்ணாலும் வெற்றி தான். சிம்பிளா கோல் செட் பண்ணுங்க. கோல் செட் பண்ணும் போது எழுத்து வீட்டுக்காரனுக்காக, வீட்டுல இருக்கிறவங்களுக்காக, நமக்காக. நான் வெயிட் குறைஞ்சேன்னா நான் இன்னும் அழகா இருப்பேன்னு நான் நம்புறேன். இன்னும் ஆரோக்கியமா இருப்பேன்னு நான் நம்புறேன். இன்னும் ஈஸியான மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைப்போம்னு நான் நம்புறேன். என் ஹைட் இருக்கிறதுனால வெயிட் தெரியல. நான் இன்னும் குள்ளமா இருந்திருந்தா என் வெயிட்டுக்கு நல்லா இருந்திருக்காது. அப்போ நமக்கு இந்த ஏஜ்ல எங்கெங்க வெயிட் ஏறுதுன்னு தெரியும், அங்கெல்லாம் வெயிட்டை கம்மி பண்ணணும். ரைட்? பிராக்டிக்கலா செட் பிளான்ஸ். சோ நான் சீக்கிரம் தூங்குனா எல்லாரும் சீக்கிரம் தூங்குவாங்க. வேற வழியே இல்லை, கத்துவேன். லைட் ஆஃப் பண்ணிட்டா எல்லாரும் தூங்கணும். இன்னும் என்னோட பிசினஸ், என்னோட வேலைகளை நான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா, நான் இதுதான் பண்ண போறேன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எல்லாமே this universe will conspire to help you. படிச்சிருக்கீங்களா? இந்த நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நினைக்கிறத விடுங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே அதுக்கு கை கொடுக்குமா? நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நானும் எவ்வளவோ பண்ணிட்டேன், என்னங்க யாருமே எனக்கு கை கொடுக்கல, கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும், நம்புங்க. கோல் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல, சாட்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க இப்ப பாக்குறதுனாலும் சரி, எப்ப பாக்குறதுனாலும் சரி, அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஈஸியா கோல் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாருக்கு வேணாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கும் நிறைய அபண்டன்ஸை கொடுக்கும், எனக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். உங்களுக்கும் என்ன மாதிரி டாரோ ரீடர் ஆகணும், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டாரோ ரீடர் ஆகணும்னா
ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கே தெரியும் நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், ஃபேஸ்புக்ல இருக்கிறேன். என்னோட நம்பர் 8838989449. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் நான் மட்டும் தான் ஹேண்டில் பண்றேன். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். உங்களாலையும் ஒரு ப்ரொஃபஷனல் டாரோ கார்ட் ரீடரா மாற முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிக்ஸ் சென்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும், எல்லா சந்தோஷமும், எல்லா மகிழ்ச்சியும், ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க இந்த பிரபஞ்சம், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை ஸ்பிரிட் கைட்ஸுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த அழகான புத்தாண்டை நம்ம தொடங்கலாம். வாழ்த்துக்கள். நான் உங்க ஆர்.